இது வந்து சிறுகீரை. நான் வாங்கினோன்னே இது மாதிரி வேர் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு சமையல் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுலேயும் பாருங்கள் இடையில வந்து இந்த தலையெல்லாம் கலந்துருக்கும். இது வக்கிப்புல் எல்லாம் கலந்து பாருங்கள். இது அந்த கீரை மாதிரியே இருக்குது, ஆனால் தலை வேறு. இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா சமையல் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது வந்து குமுட்டிக்கீரை. இது வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சோம்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கடலக்காய் செடி இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே இது வந்து வளர்ந்துருக்கும். நான் எப்போவுமே கீரை வாங்கினோன்னா இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருவேங்க. நம்ம கவர் போட்டு வச்சிட்டோம்னா மறுநாள் நம்ம சமையல் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீரை வாங்கினோன்னையும் நம்ம அந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வக்கிப்புல் இதெல்லாம் கலந்துருக்கும், வேறு கீரை எல்லாமே கலந்துருக்கும் பாருங்கள். இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து கீரை வாங்கி சில பேர்